வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலினை சிக்க வைக்கும் வீடியோ ஆதாரம். சிபிஐ துறையிடம் அனைத்து உண்மைகளையும் கூறிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 2026 சட்டசபை தேர்தல் என்பது நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலும் தலைவலியுமாக மாறலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. விசாரணையின் முடிவில் செந்தில் பாலாஜியின் பக்கம் சிபிஐ துறை அதிகாரிகள் திரும்பியுள்ளனர். கடந்த 4-5 பிரச்சார கூட்டத்தில் நடக்காத சம்பவம் கரூரில் நடப்பதற்கு காரணம் என்ன? சரியான நேரத்திற்கு வராததுதான் முக்கிய காரணம் என்றால் பாதுகாப்பை வழங்க தவறியது ஏன்? உடனடியாக இரவோடு இரவாக 41 பேரின் உடல் கூராய்வு செய்தது ஏன்? அது எப்படி சாத்தியம்? மருத்துவமனைக்கு செல்லப்படக்கூடிய அந்த விரைவு ஊர்தி என்பது செந்தில் பாலாஜியின் புகைப்படங்களுடன் வரிசையாக வந்தது எப்படி? செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றதை விட அவரது பெயரில் ஆம்புலன்ஸுகள் உடனடியாக அந்த கூட்டத்திற்கு வரிசையாக நின்றது எப்படி என்ற கேள்வியையும், மருத்துவர்கள் எப்படி உடனடியாக இதற்கு சிகிச்சை வழங்கினார்கள் என்ற கேள்வியையும் தற்பொழுது சிபிஐ துறை அதிகாரிகளிடம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வீடியோ ஆதாரத்தையும் கொடுத்துள்ளார். தற்பொழுது இந்த விசாரணையின் முடிவில் திமுகவின் பக்கம் திரும்பியுள்ளது சிபிஐ துறை அதிகாரிகள். இதில் செந்தில் பாலாஜி அவர்கள்தான் முக்கிய நபராக இருக்கலாம் என்றும், விசாரணையின் அடிப்படையில் கரூரில் செந்தில் பாலாஜி விசாரணை நடத்துவதற்கு சம்மனும் அனுப்பப்பட உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அப்படி நடந்தால் அடுத்து என்ன ஆகும்? ஏற்கனவே கரூரின் கோட்டையாக செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார் அல்லவா? அதன் மூலம் நிச்சயம் தேர்தல் நேரத்தின் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விசாரணை என்ற பெயரில் அவரை டெல்லிக்கு அழைத்து செல்லலாம். இதனால் தேர்தல் பணிகள் தாமதமாகும். வேட்பாளர்கள் யார் என்பதை செந்தில் பாலாஜி அவர்கள் கை காட்டினால்தான் அவர் கட்சி பணிகளை மேற்கொள்ள முடியும். ஸ்டாலினுக்கு நிச்சயமாக தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. இதனால் இந்த வழக்கு விசாரணை என்பது திமுக விஜயை ஒட்டுமொத்தமாக அரசியலிலிருந்து விலக்கலாம் என்பதற்காக இவ்வாறு செய்தார்கள். ஆனால் தற்பொழுது விஜய் அவர்கள் மூலமாகவே திமுகவின் நிலைமை படுமோசமாகவும் தேர்தலில் தோல்வியடையக்கூடிய வகையில் மாறும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார். சிசிடிவி கேமராக்கள், ட்ரோன் கேமராக்கள் ஆகியவை அனைத்தையும் சிபிஐ துறை அதிகாரிகளிடம் வீடியோ ரெக்கார்டை விஜய் அவர்கள் நேற்று முன்தினம் கொடுத்துள்ளார். சிக்க வைக்கக்கூடிய ஆதாரங்கள் அனைத்தும் ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் எதிராக இருப்பதால் நிச்சயம் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இந்த வழக்கு மாறும் என்றும் கூறப்படுகிறது.